Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ் வந்து மனப்பாடம் பண்ணாம எப்படி ஈஸியா பேசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் சொல்லித்தரது ஒரு சைட்ல இருந்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் இருக்கு, நீங்க பேசி பழகிறதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். Okay, so today I'm going to teach you some daily use English sentences. Okay, நம்ம தினந்தோறும் நம்ம பேசக்கூடிய daily use English sentences பத்தி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுலயும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி நம்ம நிறைய sentences கத்துக்க போறோம். ஓகே, அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா have and has. இந்த ரெண்டுமே வந்து நார்மலா இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதாவது நான் கார் வச்சிருக்கேன், பைக் வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டென்சஸ்ல நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளும் நம்ம டென்சஸ்ல எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, பாஸ்ட் நடந்து முடிஞ்ச விஷயத்த ப்ரெசன்ட்ல நம்ம வந்து பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னைக்கு போயிருக்கிறேன், நான் தேர்வு எழுதி இருக்கிறேன், நான் என்னுடைய வேலையை முடித்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பீங்க, அதை இப்ப நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்க. போய் இருக்கிறேன், வந்து இருக்கிறான், வந்து இருக்கிறார்கள். ஓகே, சோ வருகிறார்கள், போகிறேன் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வந்து இருக்கிறார்கள், போய் இருக்கிறேன், வித்தியாசம் தெரியுதா? போகிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட், போய் இருக்கிறேன். Got it? So அது வந்து present perfect tense. Okay, so first of all you should know இந்த have has இந்த ரெண்டு வார்த்தைகளையும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த have அப்படிங்கிற வார்த்தை நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ் கூட பயன்படுத்துவோம் அப்படின்னா I, you, we, they, plural. ஓகே, ஐ மட்டும் தான் இங்க சிங்குலர். ஸோ அதுக்கு அடுத்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம வந்து ஹாவ் பயன்படுத்துவோம். ஸோ ஹாஸ் வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா he, she, it and singular subjects. Okay, so you should remember these two words in simple present tense. Okay, these two words are very important. Okay, so first வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா you should understand the concept. Okay, அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அது வந்து முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? இதெல்லாம் தான் சப்ஜெக்ட். இது தவிர பேர் கூட வரலாம். செந்தில், ராமோன் பேர் வரலாம், அல்லது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரலாம், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு வரலாம், மை பேரண்ட்ஸ்னு வரலாம், மை ஃபாதர், மை பிரதர் ஆர் வாட் எவர், எதுனாலும் வரலாம். ஓகே, ஸோ எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தான். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹாவ் அல்லது ஹாஸ். யூ ஹாவ் டு சூஸ் எனி ஒன் ஆஃப் தெம். ஓகே, ஹாவ் அல்லது ஹாஸ் அதுல வந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்டை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வந்தா இது, இந்த சப்ஜெக்ட் வந்தா ஹாஸ் போடணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க, நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஹீன் வந்திருக்கு, அவன், ஹீன் வந்திருக்கு. அப்போ ஹாவ் போடுவீங்களா இல்ல ஹாஸ் போடுவீங்களா? வெரி குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஹாஸ், பிகாஸ் ஹீ வந்தா நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சாலே ஈஸியா இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து வெர்ப். இதுதான் முக்கியமான கட்டம். ஓகே, சோ இந்த வெர்புக்கு பக்கத்துல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 3 போட்டிருக்கேன். இது எதை குறிக்குது அப்படின்னா you have to use the third form of verb. You shouldn't use the base form of verb, or you shouldn't use the past form of verb. Remember, you should use the third form of verb, that is past participle here. So எந்த ஒரு perfect tense ஆ இருந்தாலும் பரவாயில்ல, you have to use the third form of verb, அதாவது past participle. For example, இப்போ நம்மளோட verb வந்து eat அப்படின்னு இருக்கு. eatனா சாப்பிடுறது, இது வந்து present form. இதோட past form என்னன்னா ate, அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட past participle eaten, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். One more example, இப்போ நம்மளோட verb வந்து play அப்படின்னு இருக்கு. ஓகே, playன்னு இருக்கு. ஸோ இது வந்து present form. இதோட past form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா played. இதோட past participle என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா played.
So you have to use the third form of verb, that is past participle here. So இங்கிலீஷ்ல வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, have hasக்கு அப்புறமா வந்து ஒரு action verb இருந்தது, ஒரு verb இருந்தது அப்படின்னா okay, it should be in the third form. அது வந்து எப்பவுமே மூணாவது ஃபார்ம்ல தான் இருக்கணும். You shouldn't use the present form, you shouldn't use the past form of verb here. Okay, you have to always remember it. Okay, so example sentences. நான் போய் இருக்கிறேன் அப்படின்றது இப்பவே கமெண்ட்ல நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. நான் போய் இருக்கிறேன் வாசிச்சு பார்க்கும்போதே தெரியணும். போய் இருக்கிறேன், போகிறேன் அப்படின்னா present. போய் இருக்கிறேன் ஒரு ஆக்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க சென்னைக்கு போயிருக்கீங்க, நீ சென்னைக்கு போயிருக்கியா? நான் போயிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருக்கீங்க, அதை பிரசன்ட்ல பேசுறது. தட் இஸ் கால்ட் அஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, சோ இது எழுதலாமா? ஆன்சர் பண்ணுங்க. சோ சப்ஜெக்ட் வந்து என்னது? நான். போயிருக்கிறேன்ங்கிறது verb. சோ நான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. சோ ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? have யூஸ் பண்ணணுமா, has யூஸ் பண்ணணுமா? ஐ வந்தா you have to use have. I have. Okay, next வந்து verb. இங்க போறது தான் verb. Okay, so போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. இதோட third form என்ன? go, went, gone. I have gone. I have gone. Okay, நான் போயிருக்கிறேன். I have gone to school. நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். I have gone to Chennai. நான் சென்னைக்கு போயிருக்கேன். I have gone to Ooty. நான் ஊட்டிக்கு போயிருக்கேன். Got it. Next. அவன் வந்திருக்கிறான். அவன் வந்து இருக்கிறான். வந்து இருக்கிறான். Okay. So subject இங்க என்னது? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. he வந்திருக்கு. So நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? has யூஸ் பண்ணணும். He has. வந்திருக்கிறான்ங்கிறது verb. So வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. What is the third form of come? come, came, come. Okay, so come தான் third form. இந்த இடத்துல நிறைய பேர் came தான் third form நினைப்பீங்க. So come ஓட past participle come தான். Okay, next. அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. Okay, so அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல என்னது? they. வந்தா என்ன போடணும்? have. So first subject எழுதுறீங்க and then இங்க they வந்ததுனால have யூஸ் பண்றீங்க. So again இங்க verb யாரு? வந்திருக்கிறார்கள். So வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? come. What is the third form of come? come. come தான் answer. They have come. So இந்த இடத்துல have போட்டாலோ இந்த இடத்துல has மாத்தி போட்டாலோ தப்பு. So depends upon the subject, you have to use the correct auxiliary verb. Okay, கரெக்டான auxiliary verb பயன்படுத்தணும். அதுதான் இங்கிலீஷ்ல தப்பு இல்லாம பேசுறதுக்கு ஒரு சிறந்த வழி. ஓகே, ரைட். ஈஸியா இருக்கா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு யாருக்கும் புரியுதா? கமெண்ட் சொல்லுங்க. Do you understand this simple concept? Okay, so next வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Next, I have written 3 sentences here. Okay, so answer தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Okay, so அது கரெக்ட் தப்புங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் இங்கிலீஷ் சூப்பரா பேச முடியும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நாங்கள் தேர்வு எழுதி இருக்கிறோம். நாங்க எக்ஸாம் எழுதி இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. எழுதி இருக்கிறோம் வாசிக்கும் போது பாத்தீங்களா, அதை நீங்க பிரிக்கலாம். எழுதி இருக்கிறோம். ரைட். ஸோ சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இங்க எது சப்ஜெக்ட்? நாங்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? we. we வந்திருக்கு. ஸோ நாங்கள் அப்படின்னா வந்து ஸோ இட் ரெப்ரசன்ஸ் plural. ஓகே, plural noun இல்லையா? plural pronoun. ரைட். ஸோ we. நாங்கள். அப்ப என்ன வரும்? have வருமா, has வருமா? have. we have. verb என்னது? எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? write. So what is the third form? write, wrote, written. written அப்படிங்கறதா வந்து third form. Okay, so we have written. we have written. நாங்கள் எழுதி இருக்கிறோம். எனது? தேர்வு. the exam. we have written the exam. நாங்கள் தேர்வு எழுதி இருக்கிறோம். நெக்ஸ்ட், நான் நன்றாக படித்து இருக்கிறேன். படித்து இருக்கிறேன், அது அந்த டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தானா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு வாசிச்சாதான் தெரியும். படித்திருக்கிறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஐ வந்தா என்ன வரும்? have வருமா, has வருமா? have.
ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டடி இல்லையா. ஸோ ஸ்டடியோட தேர்ட் ஃபார்ம் என்ன, ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட், அவ்வளோதான். ஓகே, நன்றாக அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, வெல். I have studied well. I have studied well. நான் நல்லா படிச்சிருக்கேன். Right? So here you can change the subjects. So if you are changing the subjects, you will get more sentences. For example, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. They have studied well. இதே இது அவன் நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னா he has studied well. So subject மாறும்போது auxiliary verbும் சேர்ந்தே மாறிடும். Okay? Next. நீங்க ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க, பாடி இருக்கிறீர்கள், நீங்க ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க, ரைட். ஸோ சப்ஜெக்ட் என்னது, நீங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, யூ. ஸோ யூ வந்தா என்ன வரும், ஹாவ் வருமா, ஹாஸ் வருமா, ஹாவ். ஸோ பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, சிங். சிங்கோட தேர்ட் ஃபார்ம் என்ன, சிங், சாங், சங். யூ ஹாவ் சங், ஒரு பாடல், a song. You have sung a song. You have sung a song. Sung is a third form of sing. Okay, simple இருக்கா. So இதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல புரிஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் உனக்காக சமைச்சிருக்கேன், நான் உனக்காக சமைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு, நான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஐ. ஓகே, ஸோ ஐ வந்திருக்கு, அடுத்து என்ன போடுவீங்க, ஹாவ். ஸோ வெர்ப் என்னது, சமைக்கிறது. ஸோ சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, குக். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஹியர். ஸோ குக், குக்ட், குக்ட். ஓகே, ஸோ இடி சேர்க்கணும். ஸோ ஐ ஹாவ் குக்ட். உனக்காக அப்படின்ட்டு இருக்கு, காக அப்படின்னா ஃபார், உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஐ ஹாவ் குக்ட் ஃபார் யூ. ஐ ஹாவ் குக்ட் ஃபார் யூ. நான் உனக்காக சமைச்சிருக்கேன். நெக்ஸ்ட், நாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ருக்கோம். நாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல என்னது, ஒரு பெரிய ஹோட்டல். ஓகே, ஸோ நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாமா. ஸோ நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, வி. ஓகே, ஸோ வி வந்திருக்கு, ஹாவ் வருமா, ஹாஸ் வருமா, have. We have. இங்க verb, I mean verb எது, சாப்பிடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, eat. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, eat, ate, eaten. ஓகே, we have eaten. அந்த ரெஸ்டாரண்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ஸ்கூல், காலேஜ், ஹோம், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ we have eaten at அந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா that restaurant. We have eaten at that restaurant. So இதுக்கு முன்னாடி நாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டிருக்கோம் அப்படின்னா so we have eaten at that restaurant before. Right? Next, உணவு தீர்ந்து விட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பால் காலி ஆயிடுச்சு, உணவு காலி ஆயிடுச்சு, மாவு, தோசை மாவு காலி ஆயிடுச்சு, இப்படிலாம் காலியாகி இருக்கிறது. அதை சுத்த தமிழ்ல வந்து காலியாகி இருக்கிறதுன்னு சொல்லுவோம். பட் பேச்சு வழக்குல தீர்ந்து விட்டதுன்னு சொல்லுவோம், இல்ல காலி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஐ மீன் ஹாவ் அல்லது ஹாஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ உணவு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, ஃபுட். த ஃபுட். ஓகே, த ஃபுட். ஃபுட் அப்படிங்கிறது ஐ மீன் எல்லா உணவையும் சேர்த்து ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அல்லது பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஃபுட், ஐ மீன் ஏதாவது பர்டிகுலர் ஒரு ஃபுட்டை மட்டும் கூட நீங்க சொல்லலாம். அப்படி இது வந்து சிங்குலர் டைப் மாதிரி தான் இல்லையா. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹேஸ் யூஸ் பண்ணோம். த ஃபுட் ஹேஸ். இந்த மாதிரி தீர்ந்து விட்டது, காலியா போச்சு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரன் அவுட். இது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ரன் அவுட். ஸோ ரன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே ரன்னு தான், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஐ மீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளே ரன் தான் வரும். ஓகே, த ஃபுட் ஹேஸ் ரன் அவுட். பால் காலி ஆயிட்டு, த மில்க் ஹேஸ் ரன் அவுட். மாவு காலியா போச்சு, த ஃப்ளோர் ஹேஸ் ரன் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பிரியாணி காலி ஆயிடுச்சு, பிரியாணி ஹேஸ் ரன் அவுட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் ஹேஸ் ரன் அவுட். இது நான் மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றாட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ லெட்ஸ் see another 3 examples.
Next, I have written 3 sentences here. So இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ ராமு அவனோட வேலையை முடிச்சிருக்கான். ராமு அவனோட வேலையை முடித்து இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரணும். இங்க ராமுங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, நேம் வந்திருக்கு, நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ ராமுங்கிறது ஒரு சிங்குலர் நேம். ஓகே, ஸோ ஹாவ் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்களா? குட். ஓகே, ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ராமு ஹேஸ். வெர்ப் என்னது? முடித்திருக்கிறான், முடிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபினிஷ் யூஸ் பண்ணலாம் அல்லது கம்ப்ளீட் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுமே கரெக்ட் தான், பட் அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, நான் சொல்லித்தரேன். ராமு ஹேஸ் finished அப்படின்னு சொல்லலாம், இல்ல ராமு ஹேஸ் completed அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ அவனுடைய வேலையை அப்படின்னு இருக்கு, அப்ப his work. சோ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு வெர்புமே நம்ம வந்து பயன்படுத்தலாம், பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். சோ finished அப்படிங்கறது நம்ம ராமு ஹேஸ் finished நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சோ ராமு இன்னைக்கான வேலையை மட்டும் முடிச்சிருக்கான். ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 நாள் அந்த வேலையை வந்து பண்ணணும், 15 நாளைக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும். ஸோ அப்போ டே 1ல இந்த வேலையை முடிக்கணும், டே 2ல இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் டே 1 முடிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஐ ஹவ் finished மை ஒர்க். ஸோ முதல் நாளை மட்டும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹவ் finished மை ஒர்க். செகண்ட் டே சொல்லலாம். ஸோ இதே இது 15 நாளும் நீங்க அந்த வேலையை ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன சொல்லணும்னா, ஐ ஹவ் completed மை ஒர்க். ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்னா என்டையரா ஃபுல்லா முடிக்கிறது. finished அப்படின்னா வந்து ஸோ பார்ஷியலி கம்ப்ளீட்டட். ஸோ யூ வில் கண்டினியூ த சேம் ஒர்க் டுமாரோ. ஸோ இன்னைக்கு முடிச்சது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் அந்த வேலையை நீங்க செய்வீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த வெர்ப் finish. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் finished மை லஞ்ச். நான் வந்து லஞ்ச் சாப்பிட்ருக்கேன். and then I have finished my breakfast. ஏன்னா இன்னைக்கு காலையில சாப்பிட்ட மாதிரி நம்ம நாளைக்கும் சாப்பிடுவோம். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் a verb finish here. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அவர்கள் 5 வருடமாக வேலை செய்திருக்கிறார்கள். அவங்க 5 வருஷமா வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பார்த்து இருக்கிறார்கள், வேலை செய்து இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க யார் சப்ஜெக்ட்? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஸோ தே வந்திருக்கு, என்ன போடுவீங்க? ஹாவ். ஸோ இங்க வெர்ப் எது? வேலை பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஒர்க், ஒர்க்ட், ஒர்க்ட். ஓகே, தே ஹாவ் ஒர்க்ட் 5 வருடமாக. ஸோ இந்த மாதிரி டியூரேஷனை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கு. அது என்னது? ஃபார். ஃபார் 5 years. ஸோ தே ஹாவ் ஒர்க் ஃபார் 5 years. அவங்க 5 வருஷமா வேலை பார்த்திருக்காங்க. நெக்ஸ்ட், நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இங்க எது சப்ஜெக்ட்? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஓகே, ஸோ ஐ வந்தா என்ன போடுவீங்க? ஹாவ். ஓகே, ஐ ஹாவ். நெக்ஸ்ட், வெர்ப் என்னது? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட தேர்ட் ஃபார்ம் பிளேட். ஐ ஹாவ் பிளேட் கிரிக்கெட். ஐ ஹாவ் பிளேட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன். சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாவ் ஹேஸ் வந்து நம்ம சப்ஜெக்டை பொறுத்து சூஸ் பண்ணணும். எந்த ஹாவ் அல்லது ஹேஸ் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய வெர்பு வந்து ஸோ 3வது ஃபார்ம்ல தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதான் இங்க போட்டிருக்கேன், நான் பிபின்னு போட்டிருக்கேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும். சிம்பிளா இருக்கா? ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, நான் இந்த படம் பார்த்திருக்கேன். நான் அவனை பார்த்திருக்கேன். அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, உதவி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க, படம் பார்த்திருக்கேன், அவனை பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, படம் பார்த்திருக்கிறேன். படம் பார்க்கறதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? வாட்ச். ஸோ அவனை பார்த்திருக்கேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு சி. ஓகே, அதோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இங்க வந்து வாட்சோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் ஆன்சர் சொல்றேன், நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஸோ நான் இந்த படம் பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ யார் சப்ஜெக்ட்? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஓகே, ஸோ என்ன வரும்? ஹாவ். படம் பார்க்கறதுக்கு என்னது? வாட்ச். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? வாட்ச், வாட்ச்ட், வாட்ச்ட். இந்த படம் அப்படின்னு என்னது? திஸ் மூவி. ஐ ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி. நான் இந்த படம் பார்த்திருக்கேன். ரைட். ஸோ அடிக்கடி நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் பேசுவோம் தமிழ்ல. நெக்ஸ்ட்,
நான் அவனை பார்த்திருக்கேன். இங்கேயும் சப்ஜெக்ட் வந்து நான் தான். நான், ஐ. ஸோ ஐ வந்து என்ன போடுவீங்க? ஹாவ். ஸோ அவனை பார்த்திருக்கேன் அப்படின்னா see, saw, seen. ஓகே, seen அப்படிங்கிறது தான் தேர்ட் ஃபார்ம். ஐ ஹாவ் seen அவனை அப்படின்னா him. ஐ ஹாவ் seen him. நான் அவனை பார்த்திருக்கேன். The last one, அவங்க எனக்கு உதவி இருக்காங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உதவி செய்திருக்கிறார்கள். ரைட்? ஓகே, ஸோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ் என்னது? தே. ஓகே, நெக்ஸ்ட் தே வந்திருக்கு, என்ன போடுவீங்க? ஹாவ். உதவி செய்யறது தான் வெர்ப், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெல்ப். வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப்? ஹெல்ப், ஹெல்ப்ட், ஹெல்ப்ட். தே ஹாவ் ஹெல்ப்ட். எனக்குன்னு இருக்கு, ஸோ மீ மட்டும் போட்டா போதும். ஸோ ஹெல்ப்புக்கு அப்புறமா நம்ம டூ போடணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஹெல்ப்ட் மீ. தே ஹாவ் ஹெல்ப்ட் மீ. வாட்ச் பாருங்க. ஐ ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி. ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் சே, ஸோ ஹியர் ஆல்சோ யூ கேன் யூஸ் கண்ட்ராக்ஷன். கண்ட்ராக்ஷன்னா நம்ம ஃபாஸ்டா பேசும்போது இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்டா பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் கண்ட்ராக்ஷன் ஹியர். ஸோ ஐ ஹாவ் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐவ். ஐவ், ஐவ் அப்படின்னா ஐ ஹாவ்னு அர்த்தம். ஸோ ஐ வாட்ச் திஸ் மூவி, I've seen him, and then they've helped me. ஓகே, அவங்க எனக்கு உதவி இருக்காங்க. That's it. ஸோ இன்னைக்கு பார்த்த லெசன் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு புரிஞ்சதா? ஈஸியா இருந்ததா? எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, குட். நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. கண்டிப்பா இதை வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிருக்கேன், நான் என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிருக்கேன், நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதுக்கு ஃபினிஷ் யூஸ் பண்ணலாமா, கம்ப்ளீட் யூஸ் பண்ணலாமா? நான் நாளைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஓகே, அப்போ ஃபினிஷ் யூஸ் பண்ணுவீங்களா, கம்ப்ளீட் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், உங்களால முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.